பைக் டேக்ஸி ஓட்டக்கூடாது தெரியும்ல. உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? ஃபஸ்ட்டு கீழே இருங்க சார். எதுக்கு சார் வீடியோலாம் எடுக்கிறீங்க? என்ன சார்? ஏய் ஃபஸ்ட்டு கீழே இருங்க. எதுக்கு சார்? ஏய் கீழே இறங்குடா ஃபஸ்ட்டு. ஏய் வழி விடுறா. இவன்ட்டு அவன் பேசினுக்கிற. இவனால தானே நம்ம பொழப்பே போகுது. சார் வண்டி மேலெலாம் கை வைக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் வண்டி மேலாம் கை வைக்காதே. உங்களால தானே எங்கள் பொழப்பே போகுது. அப்படி தான்டா வைப்ப. என்ன பண்ணுவேன் சார்? மேலேயே கை வைக்கிறியா? மச்சான் அவரை பார்க்க நம்ம சதீஷ் சார் மாதிரி இல்ல? ஏய் ஆமாடா அவர் தான்டா. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அவர் யார் தெரியுமா? காலேஜ் சார் அவரு. சாரா? சார் நாங்கள் தான் வேறு பொழப்பு இல்லாத ஆட்டோ ஓட்டிக்கிறோம். படிச்சிருக்கீங்க, நீங்களே இப்படி பண்ணால் நியாயமா சார்? நான் ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் சார். இப்போலாம் யார் சார் ஹிஸ்ட்ரி படிக்கிறா? அதனால் இந்த காலேஜிலும் பெருசாக வேலையும் கிடைக்க மாட்டேது. அப்படியே கிடைச்சாலும் குறைஞ்ச சம்பளம் சார். அதையும் ஏதாவது சொல்லி வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. ஒரு மாதமாக வேலை இல்லை சார். என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃபஸ்ட்டாக ஒரு 3 நாளாக என் பாப்பாவுக்கு உடம்பு இல்லை சார். யார்கிட்டையும் கையில் காசு இல்லை. யார்கிட்டையும் கேட்கறதுக்கும் கொஞ்சமாக இருக்குது சார். தான் என்ன பண்ணுன்னு தெரில. பைக் டாக்ஸி ஓட்டினா ஏதாவது கிடைக்கிறதுக்கு வந்தேன் சார். உங்கள் பொழப்புக்கு எடுக்கணும்லாம் இல்லை சார். சாரி சார். ஆல்ரெடி மெட்ரோ ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாம் வந்து எங்கள் பொழப்பு அடி வாங்கிடுச்சு. ஒரு நாளைக்கு 200-300 எடுத்துன்னு போகிறது பெரும் பாடாகுது சார். இதில் இந்த பைக் டாக்ஸி வேற எங்கள் பொழப்பை கற்றுச்சு சார். அதனால தான் இந்த மாதிரி தப்பாகி போச்சு. மன்னிச்சுக்கோங்க சார். சார் பரவாயில்ல சார். ஏய் அச்சா காசு எவ்வளோ வச்சுக்கிறீங்க? காசு நேரு இதில் எவ்வளோ வச்சுக்கிறா? சார் சார் பரவாயில்ல வை. சார் பரவாயில்ல சார். நான் அதான் பார்த்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைட்டு பாருங்க போங்க. வீட்டில் ஒரு ஆளாக போய் நினச்சி பார்த்தீங்களா? வைங்க பார்த்து போங்க போய் பாப்பா பாருங்க போங்க. தேங்க்யூ.